நம்ம போன வாட்டி தூத்துக்குடி காரில் போன வீடியோ தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம வந்து தூத்துக்குடி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம தூத்துக்குடி உள்ளே போனதுமே பதினி நொங்கெல்லாம் இருந்துச்சு. வெயிலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக் தான் குடிக்கணும்னாங்க. அதை விட இதாமா உடம்புக்கு நல்லது அப்படின்னு வண்டியை நிப்பாட்டி பாப்பா அவங்க வந்து நொங்கு தான் சாப்பிடுவாங்க. பதினி வந்து லைட்டாக துவக்குமா, அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வந்து பதினி வந்து குடிக்க மாட்டாங்க. லேசாக குடிச்சிட்டு ஒரு மடை குடிச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க. அதனால் தங்கமும் நானும் தான் வந்து பதினி குடிக்க போகிறோம். இதில் வந்து 2 செம்பே 50 ரூபா தான். அதனால் அவங்க ஒரு செம்பு குடித்தாங்க, நான் ஒரு செம்பு குடித்தேன். பாப்பா அவங்க வந்து நொங்கு சாப்பிட்டாங்க. என்ன அந்த தோலை வந்து பிச்சு சாப்பிட்டு உள்ளதை அப்படியே நோண்டி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நொங்கில் மேலே உள்ள தோல் வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்குமா, அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் நான் அவங்களுக்கு பிச்சு கொடுத்தேன். மற்றதை அவங்களும் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆந்திராவுக்கு சும்மா வந்து தங்க வைக்கிறாங்க. அவன் லைட்டாக அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரியே டேஸ்ட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. நம்ம வந்து குடிச்சிட்டு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு வெள்ளரிக்காய் கடை இருக்குங்க. அந்த நொங்கு கடை பக்கத்துலேயே இருந்துச்சு. அதில் வந்து பிஞ்சு காயை வந்து கொஞ்சம் பாப்பாவங்க சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வந்து தங்கவங்க சாப்பிட்றதுக்கு. எங்கேயாவது நம்ம பஸ்ஸில் வெளியில் எங்கேயா போனோம்னா வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் போல் தான் வாங்கினோம். ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அதை மட்டும் வாங்கிட்டு வந்து இப்போ பாப்பாவங்களை கூப்பிட்டு வந்து வேளாண் ஹைப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். ஏன்னா அங்கே வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். எஸ்கலேட்டர் இருக்குது, ஆனால் பார்க்கிங்லேருந்து போகிறதுக்கு வந்து 3 பப்பா இருக்கிறதுனால 3 பப்பாயும் தூக்க முடியாது. அப்படின்னால கார் பார்க்கிங்லேருந்தே வந்து லிஃப்ட்லேயே போயாச்சு. அதுக்கிடையிலே பாப்பாவுக்கு வந்து செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா 4 செருப்பு போட்டால் நம்ம சூஸ் பண்ணலாம். நிறைய இருந்துச்சு அப்படின்னா இது எடுக்கவா அது எடுக்கவான்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு செப்பல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த மாலில் டாப் ஃப்ளோரில் வந்து வேலவன் ஃபன் சிட்டின்னு குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் போல தான் இருக்கும். நான் நிறைய டைம் பாப்பாவங்களை கூட்டு போட்டிருக்கேன். ஆனால் அது வீடியோலாம் எடுத்ததில்லை. வீடியோ போடுற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டு போனால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் விளாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வெரைட்டியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின்லாம் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு எப்போவுமே இந்த மால் வந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருவாங்க பாப்பா அவங்கலாம். எப்போவுமே எந்த மால்லையுமே இந்த இதில் விளாட்றதுக்கு வந்து ஒரு சின்ன ரீசார்ஜ் கார்டு மாதிரி கொடுப்பாங்க, ஃபன் சிட்டி கார்டு. அது எப்போவுமே நம்ம வர்றப்பெல்லாம் புதுசாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்குற கார்டை எங்கிட்ட தான் போடுவோம். எப்போவுமே வேறு கார்டு, புது கார்டு தான் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்குங்க, 30 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸ்னு. நம்ம வந்து முன்னாடிலாம் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டோம். ஒரு 2-3 இதில் விளாண்டு கிளம்பிடுவோம். இப்போலாம் பார்த்தா நிறையவே வந்திருக்கு. நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க விளாட்ற வரை இருக்குது. புதுசாக விஆர் கூட கொண்டு வந்திருக்காங்க. பெரியவங்க வந்து ஒரு ஷிப்பில் உட்காந்துக்கிட்டு வந்து அந்த மூவிக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும்ல, நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டு. அதுதான். அது மட்டும் இல்லை, நிறைய வந்து ஃபன்னான கேம்ஸு, அப்புறம் சாக்லேட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். நாங்கள் கூட போட்டு வந்து ட்ரை பண்ணி யாரும் எடுத்த மாதிரி தெரில. எல்லாமே நிறைய கிடக்கு. எல்லாம் ஃப்ளாட்டாக கிடக்கா. அது வந்து சரியாக வந்து கவ்வி எடுக்க மாட்டேங்கி. எல்லா இடத்துலையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் யாழ்னி ட்ரை பண்ணி ஒரு டெய்ரி மில்க் வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பாப்பா வந்து யாழ்னி பாப்பா, மகி பாப்பா, ஆதிரா பாப்பா 3 பேருமே உண்மையிலே நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் வேலவனுக்கு அப்படியே பர்ச்சேஸ் போனீங்க அப்படின்னா அப்படியே குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் நிறையவே இருக்குது. வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூப்பிட்டு போனால் பாப்பா அவங்க 1 ஹவருக்கு மேலே நல்லாவே விளாண்டாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, லைட்ஃபுல்லாக வந்து சூப்பராகவே எல்லாமே வந்து புது எக்யூப்மெண்ட்ஸ் ஆச்சு. அதனால் கலர்ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. விளாண்டது மட்டும் இல்லை, நாங்களும் ஒரு நிறைய இது வந்து ட்ரை பண்ணோம். இதில் வந்து ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது, அந்த சுத்தியில் வச்சு அடிக்கிறது, இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். சார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிட்கேட் எடுக்கலாம் அப்படின்னு, கிட்கேட்டை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு வந்து தங்க வந்து ட்ரை பண்ணாங்க. எப்படியும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக கிடக்கு. கொஞ்சம் நட்டுக்கு கிடந்தா கூட நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. சரி, எல்லாம் ஒரு ஃபன் கேம் அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. அப்படியே வந்து பாப்பாவங்களுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியே பாப்பாவங்களை வந்து புதுசாக அவங்க விளையாடாத கேம்லலாம் விளையாட வச்சோம். ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே இங்கே வந்து டைம் ஆயிடுச்சுங்க. பாப்பாவங்க நல்லாவே விளாண்டாங்க. நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு வந்து பாப்பாவங்களை வந்து வெளியில் வந்து சாப்பிட கூட்டு போகணும். எங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டு போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டேன். எல்லா டைமும் பாப்பாவங்களை வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட கூட்டு போக மாட்டேன். எப்போயாவது ஒரு டைம் தான் போவேன். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தான் கூட்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆரில் நான் சாப்பிட்ருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அவ்வளோதான். எப்போயாவது ஒரு டைம் தானே சாப்பிட்றோம், டெய்லியுமா வரும். பாப்பா அவங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க. 2 பக்கமும் உட்காந்துக்கலாம். ஃப்ரீயாக வந்து நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். பாப்பா அவங்க ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா போய்க்கலாம். அப்புறம் அவங்க பாப்பா அவங்களுக்கு பால் கீழ் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். ஏன்னா நான் ஃபேமிலியாக போனால் அந்த மாதிரி கூப்பிட்டு போவேன். நான் மட்டும் தனியாக போனேன்னா ரோட்டோரத்தில் எங்கேயாவது வந்து சாப்பிட்டு வந்துடுவேன், இல்லை வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன். நான் கூட பசியை தாங்கிடுவேன். குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் நான் டயத்துக்கு வந்து ஏதாவது பக்கத்தில் ஒரு நல்ல கடையாக வந்து கூப்பிட்டு போயிடுவேன். வெளியில் போனால் மேக்ஸிமம் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் எப்போயாவது ஒரு டைம் தானே வச்சு சாப்பிடுவோம். அதனால் பிரியாணி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி இங்கேயும் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா 2
2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க சாப்பிட்றப்ப வந்து உரைக்கிதும்பாங்க, ஊட்டி விடும்பாங்க, சிந்தி செதறி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தங்கத்தை வந்து நான் சாப்பிட சொல்லுவேன். இது வந்து பாப்பா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போல் ஒயிட் ரைஸ் ஆதிராவுக்காக கேட்டிருந்தோம். நாங்கள் 4 பேர் பிரியாணி தான் சாப்பிட்றோம். ஆதிராவுக்கு வந்து கொடுக்க முடியாதுல்ல, அதனால் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் சாம்பாரும் ரசமும் கேட்டிருந்தோம். அதை வந்து தங்க வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா ஆதிரா வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம்னா சாப்பிட விட மாட்டாங்க. பாப்பா அவங்களும் வந்து அங்கிட்டும் எதையாவது கொட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ தங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, என் இலையில சாப்பாடு இல்லை பாருங்கள், எனக்குள்ளே பிரியாணி அந்த இருக்குது. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணேன். அவங்க சாப்பிட்ற வரை வந்து நான் வந்து ஆதிரா வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்து அழுவாங்க, சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்னா ஆதிராவை அப்படின்னா சுற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சாப்பிட்றத பாருங்கள், குழந்தைங்க சாப்பிட்றது தான் தெரியுமே, அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம், இவங்கெல்லாம் மிச்சம் வச்சதெல்லாம் கடைசியாக நம்ம தான் சாப்பிட்றது. இது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க, ஆனால் அளவாக தான் சாப்பிடுவோம். வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன்னா நான் காசு கொடுக்குறது நம்ம தானே, பொறுமையாக நான் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஃபேமிலி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.